நம்ம குடியிருக்கிற நம்முடைய கிராமங்கள் எல்லாம் ஒரு ஞான எழுப்புதல் சீக்கிரமாக அடையும்படியாக இந்த நாளிலே நம்ம எல்லாரும் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை வல்லமையாக வழி நடத்துவார். நம்முடைய நாட்கள் ஒரு பெரிய ஒரு செழிப்பான நாட்களாக மாற ஆண்டவர் உதவி செய்வார். நாம் ஜெபிக்கும் முன்பாக தேசத்திற்குரிய முதல் ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கும் முன்பாக ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். முடியலையே அப்படின்னு நினைக்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் முடிய செய்ய போகிறார். ஆமேன். அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன், அவர் நம்முடைய பலனாக இருக்கிறபடியினால என்ன காரியங்கள்லாம் முடியலையோ அந்த காரியங்களெல்லாம் நடக்கும்படியாக முடியும்படியாக பரிசுத்த ஆவியான உதவி செய்ய போகிறார். ஆகவே நாம் விதமாக கர்த்தர் நமக்கு செய்ய போகிறபடியினாலே நாம் முடிந்தவர்கள் எழும்பி நின்று நாம் தேவனுக்கு நாம் சில நிமிடங்கள் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு பலனாக இருந்து உயரமான ஸ்தலங்களிலே அவர் நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே விதமாக கர்த்தர் இந்த நாட்களும் நம்மை நடத்தினதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் அவர் நம்மை நடத்துவார். நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதரனை சகோதரியை, ஆண்டவர் நமக்கு இதுவரை பலனாக இருக்கவில்லையா? பலனாக இருந்தபடியினால்தான் நாம் இன்றைய வரைக்கும் நிலைத்திருக்க அவர் நமக்கு கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை நாம் பலனாக வைத்திருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆமென். கபரபா ஷங்கலபா லபா லபா லபா. ஓரி கபரபா ஷங்கலபா லபா லபா லபா. ஓரி கபரபா ஷங்கலபா லபா லபா லபா. தீரபா கபரபா ஷபா லபா லபா. அல்லேலூயா. ஓ, அவர் நம்மை உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய கால்களை மான்கள் கால்களை போல ஆக்குகிறார். நடக்க முடியலையே, இந்த காரியங்கள் முடியாமல் இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்கிற காரியங்களை எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை செய்து அல்லேலூயா நம்மை நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அது நடக்கும்படியாக அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ கபரபா ஷங்கலபா ரபா ரபா. எல்லாரும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வரங்களின்படி கர்த்தரை துதியுங்க. தீரபா கபரபா ஷங்கலபா ரபா 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 ரபா. தீரபா கபரபா ஷபா ரபா ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா. கபரபா ரபா 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 ஷபா ரபா ரபா. எல்லாரும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வரங்களின்படி எல்லாரும் கர்த்தரை துதியுங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வரங்களை புதைக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை நாம் போக்கடிக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபை வரங்கள் மேலானவைகள். அல்லேலூயா. ஓ கபரபா ஷம்பலபா ரபா ரபா. நல்ல வாயை விரிவாக திறந்து, வாயை விரிவாக திறந்து, ஓ கபரபா ஷங்கலபா ரபா ரபா. கர்த்தர் நம்ம நடுவில் இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் நம்முடைய கால்களை மான்கள் கால்களை போல ஆக்கி நம்மை நடப்பதற்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனாக தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபரபரபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரநாவியே, இறங்கும்
மருளாம் பாவம் மறுவிய எனக்கு வானாக்கினியால் ஞானத்தி செய்தர வரவேணும் பரணாவியே இறங்கும் சுடராய் மேவியே பலமானய பாவமும் பாழா குமநோய்களோ வலிய போடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன் எலியாவின் ஜபத்து இறங்கிய வண்ணம் வரவேணும் பரணாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரணாவியே இறங்கும் சுடராய் மேவியே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, ஒரு பெரிய தேவனுடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் இப்பொழுது வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்குள் வரணும், எங்களுடைய குடும்பத்திற்குள்ள வரணும், எங்களுடைய சபைகளுக்குள்ள வரணும், எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும், எங்களுடைய வட்டாரத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே, உங்க ஆவியின் வல்லமை வராத பட்சத்தில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே, உங்க ஆவியின் வல்லமை எங்கள் நடுவில் நீர் அனுப்பாத பட்சத்தில் ஒரு மாற்றமும் வராது. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் நடுவில் உங்களுடைய ஆவியானவர் இந்த கூடாரத்துக்குள் இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வல்லமையை தருவீராக, எங்களை வல்லமையை தருவீராக, எங்கள் வல்லமையை தருவீராக, எங்களுக்கு வரங்களை தருவீராக, கிருபைகளை தருவீராக, செபிக்க பலனை தருவீராக, துதிக்க கிருபையை தருவீராக, வேதத்தின் அங்கே தியானிக்க கிருபையை தருவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஓ கபரபா ஷங்கலபா ரபா தீரபா கபரிபி ஷங்கலபா ரபா. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதித்து கேளுங்க, எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் ஊழியர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் அவருடைய வல்லமையின் ஆவியை ஊற்றும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம். வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறங்க. வாயை கட்டுறது பிசாசு, வாயை கட்டுறது மாம்சத்துக்கு எண்ணம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை விரிவாக திறந்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்திலே வரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வேளையில பெரிய மாற்றங்களை நீ தருவீராக, 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 தருவீராக. தந்தை எங்களை பலப்படுத்துவீராக, தந்தை எங்களை அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் வரட்டும் ஐயா, ஒரு அபிஷேகம் வரட்டும், ஒரு அபிஷேகம் வரட்டும் ஐயா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி எங்கள் மேல் வந்து இப்பொழுது இறங்குவதை நாங்கள் காணும்படியாக, ஒவ்வொருவரும் காணும்படியாக, அனுபவிக்கும்படியாக எங்கள் நடுவில் நம்முடைய கிருபையின் ஆவியை இப்பொழுது ஊற்றுவீராக, இப்பொழுது ஊற்றுவீராக. ஜெப ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, கிருபையின் ஆவியை ஊற்றி எங்களை பலப்படுத்தும் ஐயா. சோர்வான எங்களுடைய சரீரங்கள் பலனடையட்டும் ஐயா, சோர்வான விசுவாசம் இன்றைக்கு பலப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறபடியினாலே கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர் என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை கொண்டு போய் நம்மை உற்சாகமாக ஆசீர்வாதமாக நம்மை நடத்த போகிறபடியினாலே எல்லாரும் கரம் தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம்,
இன்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், இன்றும் என்றுமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை உடைத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை வித்தியாசமாய் நடத்தும். ஆண்டவரே எங்களை வித்தியாசமாய் எங்களை நடத்தும். அப்பா நடத்தும் 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 என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரை கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. முதலாவது நம்முடைய தேசத்திற்காக நாம் இந்த வேளையில ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் ஒரு பெரிய மாற்றத்தை அடையும்படியாக, நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும்படியாக நாம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நடத்துகிற ஊழியரை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, ஜெபிக்கிற நம்மை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக எல்லாரும் உரத்த சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். உரத்த சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவர் நம்மை உயரமான ஸ்தலங்களிலே, உயர்ந்த ஊழியத்திலே, உயர்ந்த விசுவாசத்திலே, உயர்ந்த ஆன்மீக பணியிலே, ஆத்ம ஆதாய பணியிலே நம்ம எல்லாரையும் கர்த்தர் நடக்க பண்ண போகிறபடினால் நம்ம எல்லாரும் கரந்தடி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. எங்களை ஒரு உயர்ந்த விசுவாசத்துக்குள், ஒரு உயர்ந்த தேவ பணிக்குள், ஒரு உயர்ந்த ஆண்டவரை உன்னதமான அனுபவத்திற்குள் ஆவியானவர் எங்களை கொண்டு போக போகிற, எங்களை நடக்க பண்ண போகிற ஒரு பெரிய தயவுக்காக உமக்கு நான் நன்றி ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.